வெரி குட் மார்னிங். செப்டம்பர் 17th மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பர்த்டே. ஸோ அதனால் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க. விஷ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. டேரிஃப் நடுவில் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ பாசிட்டிவ் அவுட்லுக் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாகவே காணப்படும். கிஃப்ட் நிஃப்டி கூட இன்னைக்கு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகியிருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ். இந்த நிறுவனம் அவங்களுடைய ஹவுசிங் கம்பெனியை ரீடெவலப் பண்ணுறதுக்காக 1700 crores ஃபண்ட் அப்படிங்கறத உள்ள கொண்டு வராங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த நிறுவனம் 712 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஐடி சைபர் செக்யூரிட்டிக்காக அக்யூர் பண்ணப்பட்டிருக்கு. கோல் இந்தியா இவங்க மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இது எல்லாருக்குமே தெரியும். கோல் இந்தியா நிறுவனத்தை ஒரு ப்ரிஃபர்ட் பெட்டர் நிறுவனமாக மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபர்ட் பெட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத அக்யூர் பண்ணுறதுக்கு கோல் இந்தியா நிறுவனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஒரு டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கோல் இந்தியா ஷேர்ஸுக்கு இன்னைக்கு பார்க்கப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்டாக்ஸுமே இன்டர்டே ட்ரேடர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.